நேற்று ஐஸ்வரி கணேஷ் மகளோட கல்யாணத்துல ரவி மோகனும் மற்றும் கெனிஷாவும் ஒன்னா விசிட் பண்ணியிருந்தாங்க. இது பெரிய நியூஸ் இல்லைனாலும் நம்ம ஆளுங்க அது ஒரு பீக் நியூஸாவே மாத்திட்டாங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நியூஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் நோட் பண்ண ஒரு விஷயம், என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, கல்யாணத்துக்கு இப்படிதான் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. இதுல இன்ஸ்டா ஸ்டோரி வேற ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இவங்க கிட்டத்தட்ட லவ் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நெட்டிசன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. அதுக்கு ஒரு சில ப்ரூஃபும் அவங்க காமிக்கிறாங்க. ஆனா வெளியே சொல்றது என்னன்னா, இங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த தொடர்புமே இல்லை, நாங்க நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நாங்க ஆர்த்தி ரவியை ரொம்ப தப்பா சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன காரணம், நிஜமாவே இதையும் தாண்டி என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்த்தி ரவி மற்றும் ரவி மோகனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதாவது ஆர்த்தி பல முறை பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியை கான்டாக்ட் பண்ண துடிச்சாங்க. அதாவது அப்ப ஜெயம் ரவி சொல்றேன். சோ கான்டாக்ட் பண்ணி துடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னா, அது ஒரு போஸ்டாவே போட்டாங்க. நாங்க எத்தனை தடவையோ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றோம், அவர் கால் எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த டிவோர்ஸ் சொல்லும் போது கூட எனக்கு தெரியாது, இது பப்ளிக் வரைக்கும் போயிருக்கு, எனக்கு தெரியாது, இதை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் இதோட வழக்கு நீதிமன்றத்துல வந்துச்சு. ஒரு மணி நேரம் பேசினாங்க, சமரச முடிவு கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு போயிட்டே தான் இருக்கு. இதனிடையே பாத்தீங்கன்னா பாடகி கெனிஷாக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது இந்த பிரிவுக்கு காரணமே பாத்தீங்கன்னா கெனிஷா தான். கெனிஷாக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் தெரிய வந்துச்சு. இப்போ கெனிஷா பத்தி ரீசெண்டா ரவிமோகன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க சொன்னது என்னன்னா, நானும் அவங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், வாழ விடு, நாங்க ஒரு ஹீலிங் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி நாங்க அதை பெருசா வளர்க்க போறோம். கெனிஷா எத்தனையோ மக்களை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு அவங்க என்ன டாக்டரா அப்படின்னு கேட்டா அவங்க டாக்டர்லாம் கிடையாது. சோ ஷீ இஸ் அ சிங்கர். இப்படிலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பப்ப கிசு வந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நோட் பண்ணதான் தெரியுது, கெனிஷாவை மட்டும்தான் இவரை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதாவது இந்த காலத்துல வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழக்கை இவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க போல. சோ அதே மாதிரி இருக்கும்போது வேற என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஆர்த்தி ரவியோட கடைசி போஸ்ட் இந்த டிவோர்ஸ் போஸ்டா தான் இருக்கு. எப்பவுமே இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருக்கிற ஒரு விமன் அவங்க. பட் இந்த போஸ்ட்க்கு அப்புறம் அவங்க ஆக்டிவாவே இல்லை. ஆனா ஆர்த்தி ரவி இப்ப வரைக்கும் ஜெயம் ரவி ஃபேன்ஸ் ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்னதான் ரவி மோகன் ஆர்த்தி ரவியை வேணா அன்ஃபாலோ பண்ணிருக்கலாம், ரிமூவ் பண்ணிருக்கலாம், பட் இப்ப வரைக்கும் அவங்க ஃபேன்ஸ் ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சோ ஆர்த்தி ரவி இந்த அளவுக்கு நல்ல பொண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் நெட்டிசன் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஜெயம் ரவி பல விஷயங்கள் சொன்னாரு. இந்த மாதிரி ஆர்த்தி தான் பல காசுக்கு ஆசைப்படுறா, ஆர்த்தி ரொம்ப ரூட் அண்ட் ஸ்ட்ரிக்ட். இது மட்டும் இல்லாம ஒரு தனியார் நிகழ்ச்சியில விக்ரம் கூட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் காசு கொடுறா அப்படின்னு கேட்கும்போது கூட ஜெயம் ரவி ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டு வருவாரு. அது ஒரு பெரிய பேசும் பொருளாச்சு. அதாவது அப்ப காமெடியா இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேசும் பொருளா ஆச்சு. இப்போ இந்த ஐஸ்வரி கணேஷ் மகளோட கல்யாணத்துல இவங்க ரெண்டு பேரும் விசிட் பண்ணும்போது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சோ இவ்வளவு நாள் நம்ம ஆர்த்தி ரவியை தப்பா எடுத்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. சோ இந்தியால பொதுவாகவே பெரிய கிரிக்கெட்டருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் சரி, நடிகைக்கு டிவோர்ஸ் ஆனாலும் சரி, நம்ம நேரா போய் குற்றம் சாட்டுறது பாத்தீங்கன்னா பெண்களை மட்டும்தான். எப்படி நம்ம ஹார்திக் பாண்டியா நட்ராஷாவோட டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்காரோ, எப்படி யுகேந்திர சஹால் இங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்களோ, அப்படிதான் இதுவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் போட்டு தள்ளுறாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாரோட பர்சனல் லைஃப்ல நுழைய எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.